எல்லாரும் என்னன்னா மரணம் வரும் போகும். அந்த மரணத்தை வந்து ஒரு அழகான ஒரு முகமாக பார்த்துட்டு இப்படி எடுத்து வந்து போடுறாங்களேங்கிற ஒரு வேதனை எல்லாத்துக்குமே பெரிய வருத்தம் இருந்தது. அது நடந்து முடிஞ்சிருச்சு. அது நடந்து முடிஞ்சு அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் அவங்க அண்ணனும் இறந்து போனார். சௌந்தர்யாவோட உடன் பிறந்த அண்ணனும் கூட போயிருக்கார், அவரும் இறந்து போயிட்டார். இது நடந்து முடிஞ்சிருச்சு. இது அப்படியே போயிடுச்சு. அப்போ அந்த விபத்து நடக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து சதிதான், ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் தொடர்ந்து அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான விமான விபத்துகளில் பலியாகிட்டே இருந்தாங்க. ஆமாம், தொடர்ந்து நடந்துகிட்டே. அதாவது நம்ம இப்போ இருக்கார் ஜெகன்மோகன் ரெட்டியோட அப்பா ராஜசேகர ரெட்டி, அவர் வந்து ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போறாரு. அப்போ ஆந்திரா ஒருங்கிணைந்த ஆந்திரா மாநிலத்தினுடைய சிஎம்மாக இருக்காரு, அவர் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போறாரு. அதே மாதிரி இந்தியாவினுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கரா சபாநாயகராக இருந்த பாலயோகின்னு ஒருத்தர், ஓகே, தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர், அவரும் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போறாரு. இதெல்லாம் பேக் டு பேக் அப்படி நடக்குது, ஒரு வருஷம் 2 வருஷத்தில் நடக்குது. அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான விமான விபத்துகளில் மரணம்ங்கிறது ஒரு சந்தேகத்தை, ஒரு சதியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதோட முடிஞ்சு போச்சு.